அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பூர் ஸ்ரீ ஐயப்பனின் சபரிமலையின் 7 சிறப்பம்சங்களை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பூர் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் கார்த்திகை மாதத்தில் கோடிக்கணக்கான ஐயப்பன் பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறார்கள். முதலில் பார்க்கும் சிறப்பம்சம் பம்பை நதிக்கரையாகும். இந்த பம்பை நதிக்கரையானது அமைதியாக ஓடும் நீரின் தன்மை போன்ற இங்கே வரும் ஸ்ரீ ஐயப்பன் பக்தர்களின் மனமும் அமைதியும் தேடுவதாகும். எவ்வளவு மனக்கவலைகள் இருந்தாலும் அதனை கடந்து செல்வதற்கான ஆற்றலை இந்த பம்பை நதிக்கரை வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பழங்காலத்தில் இருந்து பல முனிவர்களும் ஸ்ரீ ஐயப்பன் பக்தர்களும் இந்த இடத்தில் யாகசாலை வழங்கி அடுத்ததாக வளர்த்தி ஐயப்பன் அவர்களின் வேண்டுதலை இங்கு பெற்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இன்றளவும் இந்த பம்பை நதிக்கரையில் யாகசாலையில் ஐயப்பன் பக்தர்களால் பூஜை செய்யப்பட்டு வருகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் சிறப்பம்சம் என்னவென்றால் சபரிமலையாகும். நீங்கள் சபரிமலையை சுற்றியுள்ள மற்ற மலைகளை பார்த்தால் சுற்றி 18 மலைகள் சூழ்ந்து இருக்கும். அப்படி இந்த சபரிமலை மட்டும் சுயம்புவாக அனைத்து மலைகளையும் விட மிக உயர்வாக உருவம் எடுத்து காட்சி தந்து கொண்டிருக்கும். இது ஸ்ரீ ஐயப்பன் அவர்களின் பேரருளால் தோற்றுவிக்கப்பட்ட மலையாக கூறப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு வருடமும் மகர சங்கராந்தி என்று பாரம்பூர் ஸ்ரீ ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னம்பலமேட்டில் இருந்து பல கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு உண்மையில் வெளிச்சமாக கருதப்படும் ஜோதி வடிவில் காட்சி தந்து வருகிறார். இது இரண்டாவது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். நாம் ஒவ்வொரு முறையும் ஜோதியை காண செல்லும் போது நம் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான ஊக்கமும் ஜோதி வடிவில் பாரம்பூர் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். அடுத்த சிறப்பம்சமாக பாரம்பூர் ஸ்ரீ ராமன் அவர்களுக்கும் பாரம்பூர் ஸ்ரீ லட்சுமணன் அவர்களின் ஆசியை பெற்ற பம்பை நதிக்கரையை பற்றி ஒரு முறை பாரம்பூர் ஸ்ரீ ராமன் அவர்களும் என்னுடைய சகோதரன லட்சுமணன் அவர்களும் தேவியை தேடி கானகத்தில் கடுமையாக அலைந்து கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருந்த வேளையில் அவர்களின் கண்களில் மதங்க முனி மாமுனிவர் ஆசிரமம் ஒன்று கண்ணில் தென்பட்டது. இருவரும் அங்கு வேகமாக சென்றனர். மேலும் அந்த ஆசிரமத்தில் நீலி என்ற ஒரு பெண் ஒருவர் இருந்து இருவரையும் மனதார வரவேற்றார்கள். பிறகு அந்த பெண்ணானவர் பாரம்பூர் ஸ்ரீ ராமன் அவர்களை பார்த்து, இங்கே இருக்கும் முனிவர் அவர்களுக்கு நான் தான் பணிவிடை நீண்ட காலமாக செய்து வருகிறேன் என்றும் நான் தாழ்த்தப்பட்ட இனம் அந்த பெண்மணியை சார்ந்த பெண்மணி என்றும் அவரை அறிமுகப்படுத்தி கொள்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த பாரம்பூர் ஸ்ரீ ராமன் அவர்கள், தயவு செய்து இது போன்ற வார்த்தைகளை கூற வேண்டாம். மனிதர்களில் இருந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என எந்த ஒரு பாகுபாடும் என்றைக்கும் இருந்ததில்லை. ஏனெனில் நம் அனைவரையும் படைத்தது இறைவன் ஒருவனே. அனைவரும் சமம் என்று கருதியும் கூறி உடைய மனதில் இருக்கும் இந்த தாழ்வும் மனப்பான்மையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறுகிறார் ராமன். மேலும் இவ்வளவு காலமாக நீங்கள் இந்த செய்த அர்ப்பணியின் நற்பணிக்காக அனைத்து மக்களும் உங்களை எப்போதும் போற்றி மகிழ்ந்து வழங்கக்கூடிய ஒரு அழகான அருவியாக உங்களுக்கு மாறுவதற்கான வரத்தை நான் அளிக்கிறேன் என்று கூறி அவர்களுக்கு ஒரு அழகான அருவி போன்ற உருவத்தை ராமபிரான் அவர்கள் கொடுக்கிறார்கள். உடனே அவரும் தனது தோற்றத்தை மாற்றி அந்த பெண்ணே பம்பா என்று அழைக்கப்படுகிறார்கள். மேலும் அதற்கடுத்து தட்சிண கங்கை என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. அந்த பெண்மணிக்கு ராமபிரான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்த சிறப்பம்சமாக நாம் பார்க்கப்படுகிறது ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி. மிகவும் வலிமை வாய்ந்த கடவுளாக பார்க்கப்படுகிற தெய்வமாகும். இவர்கள் நினைத்து பாரம்பூர் ஸ்ரீ சிவபெருமான் அவர்களும் பாரம்பூர் விஷ்ணு பெருமான் அவர்களும் கடுமையான தவம் தினசரி இருந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் தவம் செய்த பலனாக திரிபுரி சுந்தரம் தேவி அவர்கள் முன் தோன்றி தங்களுக்கு என்ன வர வேண்டும் என கேளுங்கள் என்று அவர்களிடம் கேட்கிறார்கள். அதை கேட்டுக்கொண்ட பாரம்பூர் ஸ்ரீ சிவபெருமான் அவர்கள் தங்களுக்கு உங்களுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் பாரம்பூர் சிவபெருமான். அதை கேட்ட திரிபுர சுந்தரி அம்மன் அவர்கள் அதற்கேற்றவாறு விஸ்வரூப தரிசனம் அவர்களுக்கு கொடுத்து காட்சியளிக்கிறார்கள். மேலும் பாரம்பூரான ஸ்ரீ லலித திரிபுர சுந்தரியும் தேவி அம்மன் அவர்கள் இதயத்தில் 1,00,000 இதழ்களால் சூழப்பட்ட அழகான ஒரு தாமரை பூ வடிவில் ஒரு மாபெரும் சக்தியை ஒன்று தேவி வைத்திருக்கிறார்கள். அந்த சக்தியே மகா சாஸ்தா என்று அன்போடு அழைக்கப்படுகிறது. இதை உற்று நோக்கி கவனத்தில் கொண்டிருந்த பாரம்பூர் சிவபெருமானும்
பாரம்பல் விஷ்ணு பெருமானும் அவர்கள் இருவரும் ஒன்று தோன்றியது. உங்கள் மனதில் உள்ள மகா சாஸ்தா அவர்கள் தங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று அந்த காலத்திலேயே உடன் பிறக்க வேண்டும் என்று வேண்டுதலை வைக்கின்றனர். அதன்படி பாரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்களுக்கு அந்த வரத்தை தேவி அவர்கள் வழங்கி பாரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் மோகினி வடிவத்தில் வந்து அவர்களுக்கும் சிவபெருமான் அவர்கள் கலந்து பிறந்த குழந்தை எல்லாம் வல்ல நம் பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள். அவரே தர்மசாஸ்தா என்று அழைக்கப்படும் அனைத்து கடவுள்களுக்கெல்லாம் இறைவனாக அழைக்கப்படுகிறார்கள். இதனால் பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் அரிகர புத்திரன் என்று அனைத்து மக்களாலும் அழைக்கப்படுகிறார்கள். இது மிக சிறந்த சிறப்பம்சமாகும். அடுத்த சிறப்பம்சமாக பம்பா உற்சவம் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். பாரம்பொருள் ஸ்ரீ ஐயப்பன் அவர்கள் மகிஷன் சகோதரியாக கருதப்படும் மகிஷி அழிச்சதன் காரணமாக தேவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் இந்த ஒரு புண்ணிய நதியான பம்பை நதிக்கரையில் ஒவ்வொரு முறையும் மகர விளக்கு பூஜை முன்னர் மிக பெரிய அளவிலான உற்சவங்கள் அதிக அளவில் நடைபெறும். இந்த உற்சவத்திற்கு பம்பா உற்சவம் என்று பெயர் அழைக்கப்படுகிறது. அடுத்த சிறப்பம்சமாக கூறப்படுகிறது. மேலும் பாரம்பொருள் ஸ்ரீ ராமபிரான் அவர்களின் ராமாயண காலத்தில் சபரி என்ற ஒரு பெண்மணி அவர்கள் இந்த இடத்தில் நீண்ட நாட்களாக வாழ்ந்து வந்ததாகவும், பெண்மணி ஆனாலும் பாரம்பொருள் ராமபிரான் அவர்களுக்கு அதிக அளவில் சுவையான பழங்களை தினசரி கொடுத்து வந்ததாகவும் ஆன்மீக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை சபரி என்ற வார்த்தை தோன்றுவதற்கு அது அடிப்படை காரணமாக கூட இருக்கலாம் என்று பல ஆன்மீக தகவல்கள் வெளிவருகின்றன. இவ்வாறு பல சிறப்பம்சங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய சபரிமலை சாஸ்தா ஸ்ரீ பாரம்பொருள் ஐயப்பன் அவர்களின் ஆன்மீக தகவல்கள் இதுவாகும். இந்த தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.